welcome to Game of Thrones. This is CSK vs DCO preview brought to you by Beam Payments app, our payments partner. பார்ட்னர் ஏன் நானே இப்படி எல்லாம் டங் ஆஃப் த ரோலிங்ல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அப்படியே காலையில எந்திரிச்சுன்னா வாட் அ ஃபேண்டாஸ்டிக் டே ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டே. அண்ணா உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸை வின்னருக்கு கொடுத்துருங்க. வின்னருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸை கொடுக்கறதுக்கு நான் யாரு, மக்களே கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் டெமோக்ரஸி இதுதான். டெமோக்ரஸி பீப்புள் கெட் டு டிசைட். அண்ட் இந்த தடவை voting இவ்வளவு பெருசா so many people came from around the world to on the election dayங்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன், சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். டெமோக்ரஸிக்கு ஜெனுவினாவே ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு ஒரு புது லீடர்ஷிப் அமைய போகுது. ஃபார் தட் big congratulations to Thalapathy Vijay and his TVK party. Massive responsibility. The young generation and people have bestowed upon him. May God be with him. Best wishes to him. And அங்கே நம்ம கிரிக்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். சரி, பீம் பேமெண்ட்ஸ் ஆப்பை பத்தி சொல்லிடலாம். பீம் பேமெண்ட்ஸ் ஆப் நீ மொபைல்லயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இந்தியாவோட ஆப், பாரத் ஆப், வெரி ட்ரஸ்டபிள் அண்ட் ரிலையபிள். ரொம்ப ஃபாஸ்ட். உங்களுக்கு 20 ரூபா கேஷ்பேக் வரும், 30 ரூபா கேஷ்பேக் கூட சில சமயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்பிள், பே த மாஹிவே, லிங்க் கீழே இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரைட், ஓகே. ஒரு பக்கம் எஸ், எலெக்ஷன்ல டிஃபரெண்டான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப டெல்லியில டிஃபரெண்டான ரிசல்ட் வருமா? இட் இஸ் தி பேட்டில் பிட்வீன் ஃப்ளெமிங் அண்ட் ஹேமங் பதானி. டெல்லியில இப்ப எலெக்ஷன் இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரி, ஓகே. See, the battle of the OGs அப்படின்னு அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I just want to say something. the alignment சொல்லுவாங்க. நாங்க எப்பவுமே நான் இத்தனை வருஷமா எப்படின்னு அந்த வேகன் ஆஃப் தி ஐபிஎல் விளையாடினே இருந்ததுனால வெளியில இருந்து நியூட்ரலா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. ஈஸியரா ஃப்ளோஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டை பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஐயோட. இல்லாட்டி நம்ம பொதுவா நம்மளோட ட்ரெயின், நம்மளோட பஸ், நம்மளோட காரை பத்தி யோசிச்சுருப்போம் எந்த டீம்ல இருக்கோமோ. அதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய ரிசல்ட்ஸ் மர்ஜ் ஆகுது ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, எஸ்பெஷலி ஃபார் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே அண்ட் டிசி. அவங்க தான் அந்த மேட்ச்ல ஒருத்தர் ஹெட்ஸ் ஆன் போறாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் குஜராத் அடிச்சாங்க அண்ட் அதர் டீம் என்டரிங் த ஃப்ரே. திடீர்னு பார்த்தா பஞ்சாப் தோக்குறாங்க, ஆர்சிபி ஆர்ஆர் தோத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பஞ்சாப் 2 தோத்துருக்காங்க பவுன்ஸ்ல. ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வீக்கா அமைஞ்சிருக்கு. ரைவல்ரி வீக். யாரெல்லாம் வாங்கணுமோ திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரும்பி. அதுல தப்பிச்ச ஒரே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். மும்பையை போட்டு ஐ திங்க் இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். மும்பை இந்த மாதிரி 2 ரிவர்ஸ் பிக்சர்ல அடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன், அடிச்சிருக்காங்க. சோ வெரி வெரி வெல் டன் சென்னை. அதனால ஸ்டேயிங் ட்ரூலி. இன்ஃபேக்ட் சென்னை நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நான் இதை முன்னாடியே சொல்லும் போது என்ன 5ல் 4 ஜெயிக்கணுமா, அதெல்லாம் எப்படி முடியும்? முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இட் இஸ் பிரசன்டிங் இட் செல்ஃப். சி, வாய்ப்புங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி எந்த மாதிரி டீம்ஸோட ஆடுறோங்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் வரும். அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா விளையாட போற அந்த 2 கேம் உனக்கு அது அவைலபிலிட்டி இருக்கு. பாட்டம் ஆஃப் த டேபிள் நம்ம விளையாடும் போது அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவங்கள நம்ம எதிர்கொள்ளும் போது அது எப்படி நடக்குதுன்னா, முன்னும் பின்னும். ஒரு வாட்டி அவன் ஆடுற, திருப்பி அவனையும் ஆடுற அதே வீக்லயே. சோ லிட்டரலி உனக்கு அங்க மொமெண்டம் இருக்கு. இந்த டிசி கேம் சென்னை அடிச்சா, சிஎஸ்கே அடிச்சதுன்னா அந்த டிசி கேம் ஷுவரா டிசியை கொஞ்சம் ரேஸ விட்டு வெளில தள்ளுறது மட்டும் இல்லாம ரன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி டாப் 4க்கு துண்ட போடுறாங்க. அதுல சந்தேகமே இல்ல. ஜிடியோடையும் போன வருஷம் அந்த அவே கேம்ல அடிச்சிருக்காங்க. ஜிடியோட விக்கெட் சூட் ஆகும். 2 பிளாக் சாயில் பிக்சர் ஓவர் அகமதாபாத்ல. ரெட் சாயில் தான் கொடுக்கணும். பாட்டா விக்கெட் கொடுத்தா சென்னை will come to the fore. All right, okay. And what can we expect from the Arun Jaitley Stadium? Because in the last 2 games, ஒரு கேம் 265 versus 265 high scoring, இன்னொன்னு 75 all out. Now just considering the strength of both the teams, எந்த பக்கம் இந்த மேட்ச் போகுதுன்னு நினைக்கிறீங்க? See, அதுக்கு முன்னாடி இந்த பேட்டில் ஆஃப் தி ஓஜிஸ்ன்னு சொன்னேன், ஹேமங் வர்சஸ் ஃப்ளெமிங் அப்படின்னு. இட்ஸ் பீங் ஸ்போக்கன் அ லாட் அபவுட். இல்ல, ஏன்னா ஆப்வியஸ்லி ஹேமங் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ பத்தி பெரும்பாலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது நான் கொஞ்சம் ஐ கேவ் அ பிட் ஆஃப் கம்பேஷன் டு ஹேமங் பிகாஸ் I know it's not easy for an Indian coach to be in this tournament. அதனால I give him a bit of empathy. At the same time, Fleming is actually ஒரு legendary coach. அவருக்கு எழுத்தாப்புல நீங்க எழுப்புற சர்ச்சை எல்லாமே over the last few years where the team hasn't done well. அது only natural. In a career spanning from 2009 to 2026, ஒரு கோச் எல்லா வருஷமே ஏறி டாப்ல உட்கார முடியாது. 5 trophies ஐபிஎல்ல சொல்றீங்க. அதை தவிர ஒரு 2 டிராஃபி இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் ஒரு 2 டிராஃபி 2014 and 2010. அதுலயும் அவர் தான் கோச். சோ நீங்க ஐ மீன் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எடுக்கிறாங்க. தோனி கேப்டன், ஓகே, தோனி கேப்டன் தான், தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் கோச் பிளேஸ் அ ரோல்.
தோனி இருக்கும்போது என்ன ரோல் பிளே பண்றாரோ அதே ரோல் தான் இப்பவும் பிளே பண்றாரு. சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கோச்சஸ், ஒரு ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் அந்த கோச்சோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ரோல் என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ கோச் அவர் நல்ல டீம் எடுக்க முடியும், நல்ல பிராக்டிஸ் கொடுக்க முடியும். அகைன் அண்ட் அகைன் திருப்பி கொடுத்திருக்கேன். நல்ல அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி கேப்டனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் பண்றாங்களா பண்ணலையாங்கிறது வெளில இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அதை பத்தி நானும் கமெண்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் வெரி அன்எத்திக்கல் டு டூ சோ. ஏன்னா எனக்கு அதை பத்தி க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்த அனுபவம் இருக்கு, முன்னாடியும் இருக்கு இப்பவும் இருக்கு. பட் நான் அதுக்குள்ள வெஞ்சரே பண்ண மாட்டேன். பட் த ஃபேக்ட் தட் ஹி ஆல்சோ ஹேஸ் ரெப்யூட், நாக்கு மேல பல்லு போட்டு தப்பா பேசுறேன். ரெண்டு பேரும் தேர் கோயிங் ஒன் அப் அகேன்ஸ்ட் ஈச் அதர். மீடியால ஃப்ளோட் ஆற நியூஸ்னால இதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அந்த விப்ராட்டத்தோட வைப்ரேஷன்ஸோட ஒரு ஹைப்போட இருக்கு இந்த மேட்ச். பட் தட் அசைட் இந்த மேட்சுக்கே ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ஃபேஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஐபிஎல் அது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேம். இந்த டேபிள் மேலேயும் கீழையும் போய் முன்னியும் பின்னியும் ஆடி தள்ளி இருக்கு. நீ சொன்ன கோயம்புத்தூர்ல இன்னைக்கு செம மழைன்னு எல்லா சைட்ல இருந்து சூறாவளி காத்து அடிக்குது. சூறாவளி காத்துக்கான மேட்ச் தான். டெல்லியிலயும் இந்த சமயத்துல இந்த மாசத்துல வந்து அந்த ஆந்தின்னுவாங்க, மழை வரும். அந்த மாதிரி ஒரு மேட்ச் இது. நீ சொன்ன மாதிரி அருண் ஜேட்லி ஸ்டேடியம், சாரி எனக்கு விளையாடி ஃபெரோஷா கோட்ல ஞாபகம் வருது. அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அந்த 265 அப்புறமா ஐ திங்க் ரொம்ப அது ஒரு ஷாக் ஜோல்ட் கொடுத்துருச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அந்த ஜோல்ட் வந்ததுல தான் தே ஆர் ரியலி ரியலி ஸ்ட்ரகிள். அடுத்த மேட்ச் அதோட பேக்லாக்ல தோத்த உடனே டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. பட் டெல்லில இருந்து ஜெய்ப்பூர் அவங்க டிரைவ் பண்ணி போயிருக்காங்க நிறைய பிளேயர்ஸ், அதுக்குள்ள ரீகூப் பண்ணிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல கேலிபர் இருக்கு. அதான் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா காமிச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல பயங்கரமா விளையாடி இருக்காங்க. ஆனா டெல்லி ஷோட் நாங்களும் அந்த இடத்துக்கு தகுதியானவங்க தான் அப்படிங்கறத ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா காமிச்சாங்க. ராஜஸ்தான் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் ஜெய்ப்பூர்ல டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. ஏன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சட்டத்திட்டங்கள் சரியாவே எனக்கு தெரியல. பட் they gave Delhi a chance and Delhi didn't let go of the chance. சூப்பர்வா ஆடினாங்க. இந்த கேம் is a mouth watering contest on hands. And especially with KL ஓட ஃபார்மும் சரி, பத்தும் நிசாங்கா பேக் டு ஃபார்ம் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டார்க் அப்படிங்கிறதுனால அவங்களும் காம்பினேஷனை ஒரு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? யூ வுட் லைக் டு திங்க் சோ. பட் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் வீக்னஸ் இருக்கு சஸ்திகா. அதாவது வந்து கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசாங்கா அவங்களோட அந்த ஓப்பனிங் ஜோடி வந்து இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட்லயும் நல்லா ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சென்னையில ஆடின அந்த கேம் நிசாங்காவும் கேஎலும் பவர் பிளேல ஆடி நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கலீல் போட்ட அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேல தே கேம் ரைட் பேக் இன்டு தி கேம். அதுக்கப்புறமா நடந்தது என்ன நான் உனக்கு சொல்ல வேணாம். ஏன்னா ஜேமி ஓட்டனோட ஹார்ட் லென்த் டெல்லியோட பேட்டிங் கம்ப்ளீட்டா சக்கம் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் இஃப் ஐ அம் நாட் ராங் நிதிஷ் ராணாவும் விளையாடல. ஓகே, என்ன ரீசன்கா விளையாடலன்னு தெரியல, நிதிஷ் ராணா விளையாடல. பட் நிதிஷ் ராணாவை அட்டாக் திருப்பி பண்ணக்கூடிய எபிலிட்டி சிஎஸ்கே போலிங் லைனப்க்கு இருக்கு. பட் இது ஒரு சின்ன கிரவுண்டு, பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்காது. டெல்லி காம்பினேஷனா புடிச்சிருக்காங்க. அவங்க போலிங் தான் அவங்க ஸ்ட்ரென்த். அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன வல்னரபிலிட்டி இருக்கு. எப்படி சென்னையோட மிடில் ஆர்டர்ல வல்னரபிலிட்டி இருக்கோ டெல்லியோட மிடில் ஆர்டர்ல அந்த வல்னரபிலிட்டி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன ஸ்கோரிங் கேம், எப்படி போகும் பிச்சு அப்படிங்கறதெல்லாம் விட்டுரு. ரெண்டு டீமும் எந்த டீம் பெட்டரா போலிங் போடுதோ அந்த டீம் டெஃபினட்டா இந்த கேமை டாமினேட் பண்ணும். அதுக்கான ஸ்டார்க் வேற திரும்பி வந்திருக்காரு. அதனால இட்ஸ் டெஃபினெட்லி பாசிட்டிவ் ஃபார் தம். And now that you told about bowling, Ramakrishna Ghoshக்கு லாஸ்ட் கேம் தான் வந்து டெபியூ கேமா இருந்துச்சு. பட் டெபியூ கேம்லே ஒன்ஸ் அகேன் இன்ஜுரி. திஸ் இயர் சிஎஸ்கே யாரோ கண்ணு வச்சுட்டா. எனக்கு தெரிஞ்சு எவனோ உட்காந்து மை தான் போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. லைக் லாஸ்ட் கேம் தான் டெபியூ, பட் இமீடியட்டா ஹீஸ் காட்டன் an injury. Extremely unfortunate. பட் இப்போ குர்ஜப்னீத் டைரக்ட்லி does he slot right back in? யூ திங்க் சோ. குர்ஜப்னீத் வரணும், வந்தே ஆகணும். ஒருவேளை விக்கெட்ல கொஞ்சம் ஹோல்டு இருக்குன்னா நீ ஸ்பின்னர் பத்தி யோசிக்கலாம். பட் அதர்வைஸ் குர்ஜப்னீத் ஸ்ட்ரெயிட் அவே ஷுட் ஸ்லாட் இன். ஆகாஷ் மத்வாலை எடுத்த மாதிரி ஒரு நியூஸ் வரல. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் பீன் பிக்ட். சோ அதனால ஐ எம் நாட் டூ ஷுர் அபவுட் தட். பட் என்னன்னா குர்ஜப்னீத் ராமகிருஷ்ண கோஷுக்கு ஐடியலா திருப்பி உள்ள ஸ்லாட் இன் பண்ணா. முதல்ல ஏன் வெளில போனார்னே தெரியல. ஐ ஹோப் அவருக்கு நிகழ் எதுவும் இல்லைன்னு. பட் நிறைய பேர் கொஞ்சம் அன்ஃபேரா கொஞ்சம் கிரிட்டிசைஸ் வேற பண்றாங்க. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சரியா இல்லைன்னு ராமகிருஷ்ண கோஷோட முன்னாடி நம்ம சொல்லிருக்கோம் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பத்தி. பட் அது தேர் ஆர் கேசஸ் தட் ஹவ் கம் இன் ஃப்ரம் ஓவர் த இயர்ஸ். அதுக்கு டெஃபினட்டா டாக்குமெண்டேஷன் இருக்கு. ராமகிருஷ்ண கோஷ் வந்து போனி இன்ஜுரி, ஃபிராக்சர்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஜஸ்ட் பியூர்லி பேட் லக் தான் அவருக்கும் சரி டீமுக்கும் சரி. பட் ஐ திங்க் ராமகிருஷ்ண கோஷ் ஆடினதுக்கு ஒரே காரணம் தான் சஸ்திகா, அந்த பேட்டிங் லெங்தன் கொஞ்சம் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் அவரோட இன்ஜுரினால நவ் யூ லெஃப்ட் வித் நோ சாய்ஸ். குர்ஜப்னீத் வந்தே ஆகணும். டெல்லிக்கு வந்து ஆன் தட் நோட் லுங்கி இங்கிடி வில் பி அவைலபிள். He's hale and healthy, good to go.
இன்ஃபேக்ட் உங்களுக்கு கன்கஷன் ஒரு வாட்டி ஆச்சு அப்படின்னா 1 வீக்கு அந்த கன்கஷன் சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டாங்கன்னா 1 வீக்கு வேற பிளேயர் வர முடியாது. சோ அந்த டெட்லைனை கிராஸ் பண்றாரு. ஐ எம் ஹியரிங் தட் இஸ் குட் டு கோ. போன மேட்ச் வந்து ஜேமிசன் போட்டாரு. ஐ திங்க் ஜேமிசனோட லுங்கி இங்கிடி வில் பி an upgrade. There is no doubt about it. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்பின்னர்ஸ் ஆனாங்க, குல்தீப் யாதவ் ஒரு அக்சர், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நட்ராஜன் had a kind of a little bit of a disappointing game. போன தடவை சென்னையிலையும் ஓகேயா தான் போட்டாரு. அந்த ஒரு ஸ்லாட் அவங்க திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டெல்லி. பட் ஸ்டில் நட்ராஜன் யார்கர் நட்டுவா போலிங் போட்டா அந்த ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ல டெல்லிக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆல்ரைட். அண்ட் நீங்க வந்து சிஎஸ்கே கார்த்திக் சர்மாவை யூஸ் பண்ணது, இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணது வந்து யூ ஹேட் அப்ரிஷியேட்டட் இட். அண்ட் இந்த லாஸ்ட் கேம் சிஎஸ்கே வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸா தான் வந்து ஆடி இருக்காங்க. வில் தே பிரிங் பேக் அகில் ஹுசேன் ஆர் அந்த சேஞ்ச் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம். போன மேட்சே வந்து அகில் ஹுசேனை விளையாடாத பத்தி நீங்க பேசுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. அகில் ஹுசேனை விளையாடாதது ஒரு இஷ்யூ தான். என்ன இஷ்யூனா, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஏன் உள்ளே வெளியே எடுத்து போடுறீங்க அப்படிங்கிறது. பட் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே பிரசாந்த் வீர் ரெடியா இருந்திருந்தாருன்னா போலிங் கொஞ்சம் போடுறதுக்கு அகில் ஹுசேன் விளையாடிக்கவே மாட்டார். தட் வுட் ஹவ் பீன் தேர் ஒரிஜினல் காம்பினேஷன். இப்ப என்ன எல்லாருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா, அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஏன் வெளில வைக்கிறீங்க அப்படிங்கிறது. பட் ஐ திங்க் சிஎஸ்கே வித்தின் த டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வித்தின் த லீடர்ஷிப் குரூப் அவங்க இந்த காம்பினேஷன்ல தான் கம்ஃபர்டபிளா இருக்காங்க. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஜேமி ஓட்டன் போடுவார் ஹார்ட் லிங்க்ஸ், ஐ ஓபன் த bowling with முகேஷ் சௌத்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ். வேணும்னா பிரசாந்த் வீரை 1-2 ஓவர் நான் யூஸ் பண்ண. போன மேட்ச் 2 ஓவர் போட்டாரு. அண்ட் நூர் அகமது என்னோட கோ டு பவுலர் வித் ஸ்பின். இதுதான் என் காம்பினேஷனா இருக்க போதுன்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அகில் ஹுசேன் வந்து வேண்டிய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. பட் நவ் தட் பிரசாந்த் வீர் கேன் போல், அவர் பேட்டிங்கும் கொடுப்பாருங்கிற போது உங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர் வருது. முடிவு நீங்க எங்க எடுக்கணும்னா, என் போலிங் ப்ளீட் ஆகுதா இல்ல என் பேட்டிங் கஷ்டப்படுதா? ஆனஸ்டா இப்ப நான் சொல்றேன், இந்த சீசன் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கிற எல்லா மேட்சுக்குமே அவங்க போலிங் தான் காரணம். சோ they don't have to worry about bowling. பேட்டிங்க பிளக் பண்ண பாக்குறாங்க. எப்படி பிளக் பண்ண பாக்குறாங்க? டூபே ரன் அடிக்க மாட்டாரு, டூபே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சோ லெஃப்ட் ஹேண்டர் இன்னொருத்தர் எனக்கு ஒன்று வேணும், ஆப்ஷன் வேணும். பிரசாந்த் வீர் ஆர்சிபி கேம் நல்லா பேட்டிங் ஆனாரு. சோ ஐ திங்க் they have the trust in பிரசாந்த் வீர் to come and perform. சோ அதை எதுவுமே மாத்தக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த கிரவுண்ட் அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் வித் அக்சர் பட்டேலின் ஐ ஸ்டில் திங்க் கார்த்திக் சர்மாவே திருப்பி அவங்க போலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்பின்னை நல்லா டேக் டவுன் பண்றாரு. எதுவுமே மாத்தாம குர்ஜப்னீத் மட்டும் வந்துட்டா கரெக்டா இருக்கும். Okay, and as usual, இப்ப வந்து CSK in case they win the toss, should they bat first, bat big, and then restrict DC and chase it? I mean, and do it? போன மேட்ச் சேஸ் பண்ணாங்க. பட் ட்ராக் ரெக்கார்ட் இஸ் டெல்லிங் யூ 2018 அப்புறமா 180க்கு மேல சேஸ் பண்ணலன்னு. சோ 2018 2019 whatever எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. they are not chasing very well. சென்னையோட பெஸ்ட் சூட் வந்து டு பேட் ஃபர்ஸ்ட் தான். டெல்லி வந்து போலிங் நல்ல இருக்கு அவங்க கிட்ட போலிங். அட் த சேம் டைம் சேஸ்ல அவங்க மெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டேவிட் மில்லர் விளையாட மாட்டார். ஏன்னா they have to play ஸ்டார்க் அண்ட் லுங்கி இங்கிடி. டேவிட் மில்லர் இல்லைன்னா ஸ்டப்ஸ் மேல ரிலையன்ட் அண்ட் அவங்க டாப் ஆர்டர் மேல ரிலையன்ட். ஸோ ஸ்கோர் போட்டுருங்க போர்ட்ல. அதுதான் உங்களோட பெஸ்ட் பெட். அண்ட் உங்க டீம் வந்து they have shown the ability to defend scores. ஸோ அதுல இருந்து மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பண்ணுவாங்க, டிபிக்கலி த சான்சஸ் டெல்லி சின்ன கிரவுண்டு, பாட்டா விக்கெட்டு, டியூ சாயந்தரமா வரலாம், காத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரெட் ஃபோர்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போலிங் போடுறேன். தயவுசெய்து ட்ரை பண்ணாம இருக்கிறது பெட்டர். நாட் தட் ஐம் கேரண்டிங். சி கிரிக்கெட்ல நம்ம எதுவுமே கேரண்டி பண்ண முடியாது. கண்டிஷன்ஸ் ஆர் கிங். நம்ம இங்க பிச்சும் பார்க்கல. பட் த ஃபேக்ட் இஸ் ஸ்மால் கிரவுண்டு டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல ஓடும். வேர் வி ஃபர்கெட் அவர் ஸ்ட்ரென்த். ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றேன், நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட், இன் லைஃப் அண்ட் எவ்ரிதிங். உங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு லைன் சொல்லுவாங்க, டேய் நீ என்னடா பால் போட போற, என்னடா பேட்டிங் ஆட போற, நீ என்ன பண்ண போற, என்ன வேலைக்கு போற? நான் என் ஸ்ட்ரென்த்துக்கு ஆட போறேன், நான் என் ஸ்ட்ரென்த்துக்கு பால் போட போறேன் அப்படின்னுவாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, உங்க ஸ்ட்ரென்த்ங்கிறது உங்களை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. when you are competing against one another, ஒரு ஸ்போர்ட் இல்ல லைஃப், ஸ்கூல், காலேஜ், எலெக்ஷனே வச்சுக்கோ, when you are competing against another person, உன்னோட ஸ்ட்ரென்த் அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தும் கேன்சல் ஆயிடும். your strength is basically somebody else's weakness. உன்னோட வலிமை இன்னொருத்தரோட வீக்னஸ். அத கரெக்டா புரிஞ்சுக்கணும். டெல்லியோட வீக்னஸ் என்ன, சிஎஸ்கேயோட ஸ்ட்ரென்த் என்ன சொல்வீர்களா? bowling. ஓகே, சிஎஸ்கே பேட்டிங் முதல்ல ஆடுறது ஸ்ட்ரென்த்தா, பேட்டிங் செகண்ட் ஆடுறது ஸ்ட்ரென்த்தா? ஃபர்ஸ்ட் ஆடுறது தான் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் ஆடுறது தான் ஸ்ட்ரென்த். அதனால உங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்க. டெல்லியோட மிடில் ஆர்டர் வீக்னஸ் யூஸ் பண்ணி செகண்ட் பேட்டிங் ஆட விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆடி ஸ்கோர் பெருசா அடிக்கலைன்னா அது பேட்டிங் ஃபெயிலியர்.
யூ ஹேட் அ ம். பேட் டே. நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனதுனால தான் தோத்துட்டு மச்சும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா போன கேமும் நான் சொல்றேன், சென்னையில ஹார்திக் பேட்டிங் ஆடினான், ருத்துவும் டாஸ்ல ம். சொன்னார் நானும் பேட்டிங் தான் ஆடி இருப்பேன்னு. விச் இஸ் குட். புரியுது. அந்த பிச்சை வச்சு அவர் அப்படி கணிச்சாரான்னு எனக்கு தெரியல. இல்ல இந்த கேம் இல்ல, குஜராத் கேம் நினைக்கிறேன். குஜராத் கேம் ஜிடி கேம் கேம் தான். ஜிடி கேம் தப்பா சொல்லிட்டு போன கேம் நான் சொல்லிட்டு ஜிடி கேம்ல நானும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருப்பேன்னாரு. அது வந்து அந்த கண்டிஷனுக்கு தப்பு. அன்னைக்கு விக்கெட்டை சரியா கேட்ச் பண்ணல. இன்னைக்கு ம். டெல்லியில போயிட்டு அன்லஸ் உங்களுக்கு பயங்கர ரேங்க் டர்னர் இல்ல பயங்கர ஸ்ட்ரீமிங் பிச்சாலே ஒழிய தயவு செய்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பிரச்சனை இல்ல. ஆடுறாங்க ஓகே. பட் சேட்டா பத்தி மட்டும் இப்ப பேசிடுறேன். ஒரு மேட்ச் வாவ்! அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. தலைவர் மாதிரி இதெல்லாம் பண்றாரு. இன்னொரு மேட்ச் எங்கப்பா அப்படின்ட்டு. கொஞ்சம் மேலயும் கீழயுமா போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றாரு? ஹவ் இஸ் த நான் அத மூட் இன் த பத்திலாம் கேம்ப்? நான் அத அத பத்திலாம் பத்திலாம் சொல்ல பேசல. மாட்டீங்க. இல்ல நான் அத ம். பத்திலாம் பேசல. எனக்கு அவளுக்கும் 1000 விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. நாங்க ம். பப்ஜிங்க இருந்துச்சு. நாங்க அந்த வீடியோ கேம் விளையாடுவோம். மார்டல் காம்பேட் விளையாடுவோம். ஏன் அதுக்கப்புறமா ஒரு நேந்திரம் பழம் சிப்ஸ் குடுப்பாரு. சாயா குடிப்போம். அதெல்லாம் நிறைய வேற விஷயம். அதெல்லாம் நம்ம பேச வேணாம். த பாயிண்ட் இஸ் மேல கீழலாம் நான் பெருசா சொல்ல மாட்டேன் சத்திகா. நீ கடைசி 2 கேம் விக்கெட் பயங்கர 2 வாட்டி நிக் ஆஃப் பண்ணிருக்கான். ரபாடா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. 2 பேருக்கு அகைன்ஸ்டும் அவுட் சைட் எட்ஜ் வாங்கின்னு போயிருக்கு. ஒரு சின்ன பால் லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்தா எல்லா பேட்ஸ்மேனுமே இன் ட்ரபிள் தான். இப்படிதான் ருத்துராஜ் கைக்வாட சொல்லிருந்தீங்க. ருத்துராஜ் கைக்வாட அனுப்பிச்சிருங்க, சொல்லுங்க, வீட்ல இருக்க சொல்லுங்க, எக்ஸாம் எழுத ஐயோ! நான் சொல்லுங்க, அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லல. பேசுனீங்க. இல்ல. ஜெனரலா பொதுவா சொல்றேன். அப்புறம் இப்ப அவர் ஓகே. பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்ப பெர்ஃபார்ம் பண்ண உடனே ம். அன்னைக்கு குஜராத் மேட்ச்லயும் நல்லா பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு. அந்த விக்கெட்ல அவ்வளவுதாங்க பண்ண முடியும். சோ பண்ண அந்த முடியும். மாதிரி சஞ்சு வந்து திருப்பி டெல்லியில ஒரு பெரிய ஸ்கோர் வேணும்னா ஹி வில் கம் டு த பார்ட்டி. அது T20 கிரிக்கெட்ல அவுட் ஆறதுக்கு பயந்தெல்லாம் ஒருத்தர் ஆட முடியாது. நீங்க திருப்பி ம். ஒரு பேட்டரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க, ரன் அடிக்கலன்னு சொல்லிட்டே இருந்தா அந்த பேட்டர் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் ரன் ம். அடிச்சுட்டு போயினே இருப்பான். வேகமா ரன் அடிக்கிறத பத்தி யோசிக்க மாட்டான். ம். 10 பால்ல 25 ரன் அடிக்கிற இடத்துல 30 ரன் அடிக்கிற இடத்துல 10 பால்ல 13 ரன் 14 ரன் அடிச்சுட்டு கரெக்டா குவைட்டா 40 பால் ஆடி 70 ரன் அடிச்சுட்டு போயினே இருப்பான். யூ நெவர் வாண்ட் தட். ஈவன் as a fan or a team management, you want the player contributing to your team's win, not contributing to his score. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. T20 கிரிக்கெட்ல an individual good score or a performance can hamper the team's result. அதனால ம். ஒரு பிளேயர் எவ்வளவு முடியுமோ இன்செக்யூர் ஆகிட்டீங்க. அவர் தப்பா விளையாடுறாரு, சரியா பண்ணலன்னா அந்த பிளேயர் ஷெல்லுக்குள்ள போயிடுவான். அது மட்டும் நடக்கவே கூடாது. சஞ்சு சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அவன் திருப்பி நான் என்ன கேட்கிறேன், அவன் 5 மேட்ச் கொட்டட்டாங்க. ஒரு சீசன் முழுக்க ஆடினாலே எனக்கு ஒரு லைன் சொன்னார். நான் பிளேயர் பேர் விரும்ப ஒருத்தர் டீம் எடுத்தார் ஆப்ஷன்ல. அப்ப என்கிட்ட ம். ஒருத்தர் சொன்னார், ஏ ம். அவன் 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவான் அப்படின்னாரு. 14 மேட்ச்ல ஒரு பிளேயர் 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தான்னா 6 பாயிண்ட். உனக்கு எவ்வளவு வேணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு? 16 பாயிண்ட். 16 16 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் ஒரு பிளேயர் உனக்கு எடுத்து கொடுக்குறான்னா அவன் MVP தானே. அவன் 3 மேட்ச் எஸ். அடிக்கிறானே வச்சுப்போம். 3 100 அடிக்கிறான். ம். உனக்கு 6 பாயிண்ட் கொடுத்துட்டான்ல. உன் போலர் ஓகே. சேர்ந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா 12. இன்னும் 2 மேட்ச் வின்னர் வச்சிருக்க மாட்டியா டீம்ல? 2 பாயிண்ட் எடுத்து கொடுக்க. தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு லுக் அட் இட். T20 இஸ் a கேம் ஆஃப் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். அதனால பிளேயரை வந்து இன்செக்யூரிட்டிலயோ அண்டர் பிரஷர்ல போடுறது T20 அந்த மாதிரி ஒரு worst thing can never happen in T20 cricket. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல 3 100 குடுத்தா பத்தாது அப்படின்னு. 2 100 குடுத்துட்டாரு. அதனால நாளைக்கு ஒரு 100 லோடிங். 300 கொடுத்தா பத்தாதுன்னு சொல்ல. அவன் ஒரு அப்படி இல்ல. 3 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா பத்தாதான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான் கேட்கிறேன். ஆ நான் அப்ப நாளைக்கு 100 லோடிங் சொல்லுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீ அதெல்லாம் வந்து அப்புறமா கேளு. நான் அந்த மாதிரிலாம் எப்படி கமிட் பண்ண முடியும்? அப்புறம் கமிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சொன்னீங்க அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட நான் என்னவோ நான் கண்டிப்பா ஜோசியக்காரன் மாதிரி. ப்ளீஸ் அத ப்ளீஸ் வேற அந்த காஸ்டியூம்ல வாங்க. நெறைய பேர் ஆக்சுவலி சொன்னாங்க. என்ன வந்து பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. "அண்ணன அந்த காஸ்டியூம்ல வர சொல்லுங்களேன்" அப்படின்னு வேற சொன்னாங்க. கண்டிப்பா சொல்றேன். இந்த ரிக்வெஸ்ட்ட நான் அண்ணன்ட்ட சொல்றேன் அப்படின்னு வந்து பிளே சொல்லிருங்க. ஆஃப்ஸ்க்கு ப்ளீஸா? மட்டும் போய் சேருங்க. மே 18ஆம் தேதி வரேன் அந்த ட்ரெஸ்ல. நோட் திஸ் பாயிண்ட் புரொடியூசர். ஓகே. சரி. நாளைக்கு பீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே என்னவா இருக்கும்? நாளைக்கு பீம் ஸ்மார்ட்டஸ்ட் பிளே ஆஃப் த டே இஸ் ஃபார் சஞ்சு ம். சாம்சன் டு கெட் த்ரூ மிச்சல் ஸ்டார்க். ஓ. சஞ்சு சாம்சன் மிச்சல் ஸ்டார்க்க தாண்டிட்டாருன்னா அந்த ம். போலிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டா நீ ஞாபகம் இருக்கும் உனக்கு டெல்லி இங்க சென்னையில விளையாடும் போது குல்தீப் யாதவ் கம்ப்ளீட் பண்ணல. அக்சர் பட்டேல் ம். கம்ப்ளீட் பண்ணல. ஏன்? ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸ்பின்னரை போட்டு பொழந்துருவாரு அவங்க மைண்ட்ல இருக்கு. சோ ம். மிச்சல் ஸ்டார்க் அந்த இன்ஸ்விங் ஏர்லி ஆன் ஸ்பெல் ஏர்லி பர்ஸ்ட் தாண்டிட்டாருன்னா தட் வில் பி த ம். ஸ்மார்ட்டஸ்ட் பிளே பை சிஎஸ்கே ஃபார் டுமாரோ. ஓகே. சரி இப்ப ராபிட் ஃபயருக்கு ரெடியா? இப்ப கேட்பேன்ல 100 அடிப்பாரா மாட்டாரான்னு இப்ப நீங்க கேளு சொல்லணும்ல. கேளு கேளு. ஓகே. ரெடி. ஓகே.
Kuldeep and Aksar versus Brevis, Dubey, Karthik Sharma. Can the spin twins keep the CSK spin hitters quiet in the middle overs? Who will win the No. battle? No. No. CSK will win. Okay, who will win? CSK will win the battle. Okay. Will Stark knock over one or both the openers in the power play itself? Yes. Yes, sir. Okay. Will Rutu continue his good form and score his third 50? Yes. Okay. Will CSK send Dubey early to take on spin in the middle overs? No. 400 plus runs in the game? Yeah. Okay. Players to watch out for from both the sides. One player each. KL Rahul, Ruturaj Gaikwad. Okay. Will CSK leave Delhi with 10 points? Too tight for me to call. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? Not sticking my neck out for this. Too tight. சரி, ஓகே. பாப்போம். நாளை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல என்ன நடக்க போகுதுன்னு. பிட்ச் நம்பர் பிட்ச லைவ்ல பார்த்தேன்னா இன்னும் பெட்டர் கால் சொல்ல முடியும் டாஸ்க் அப்புறமா. பட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த டேட்டா ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டிக் இட். ஏன்னா டீம்ஸ் ரெண்டும் ரொம்ப நெக்கா இருக்கு. ரெண்டு டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மட்டும் இல்ல, ஸ்ட்ரெங்த்லயும் செட். ஓகே. Okay. But still you don't want to give the 50.5, 49.5? Okay. Delhi 2% edge. Sorry, 5% edge Delhi. 55-45. Oh, okay. Interesting. சரி பார்க்கலாம். ஜோசியரோட கணிப்பு வருதா அப்படின்றத வந்து பார்த்துலாம். Anyway, thank you so much for joining us. This is Game of Thrones brought to you by Beam Payments app, our payments partner.